செக்யூரிட்டியா இருந்திருக்கேன், ஆர்டர் எடுத்திருக்கேன், டிஷ் வாஷ் பண்ணிருக்கேன், வெயிட்டரா இருந்திருக்கேன், சாப்பிட்டு முடிஞ்ச உடனே எச்ச பிளேட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டாதான். 6 மாசத்துல எல்லாமே கத்துக்கிட்டியா நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் எனக்கு ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். இன்னைக்கும் கத்துக்கிட்டே இருக்கேன், இன்னும் கத்துக்கிட்டே இருப்பேன். புதுசா இப்ப 3ஆம் தேதி சைனா போறேன். 13 நாள் பீஜிங், ஷாங்காய் எல்லா இடத்துக்கும் நான் டிராவல் பண்ண போறேன். ஏன்னா அங்க எப்பவுமே நம்மளோட ஒரு 10-20 வருஷம் முன்னாடி இருப்பாங்க, அட்வான்ஸா இருப்பாங்க. சோ ஐ வாண்ட் டு லேர்ன். நான் அங்க போய் என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிட்டு நான் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போயிடுவேன். கிச்சன்லயே போய் எல்லா புதுசா என்ன பண்றாங்க, எப்படி குக் பண்றாங்க, எனக்கு அதுல ஆர்வம் இருந்தா தானே நான் கத்துக்க முடியும். எஸ் ஆர் நோ? நான் கத்துக்கிட்டதானே எனக்கு என் டீம் கூட நான் வந்து கத்து கொடுக்க முடியும். எஸ் ஆர் நோ? சோ நான் ஐ ஹேவ் டு பி 100% knowledgeable in my field. வேற ஏதாவது கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. வேற எந்த தொழிலை பத்தி கேளுங்க, ஐ ஹேவ் 0 knowledge. பட் என்னோட ஃபீல்ட பத்தி கேளுங்க, ஐ ஹேவ் மேக்ஸிமம் knowledge. 100% knowledge இல்ல, மேக்ஸிமம் knowledge. சோ முதல்ல என்ன நம்மளுக்கு தேவை, சக்சஸ் ஆகணும்னா சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ல ட்ரீம். என்ன ட்ரீம்? எது அந்த ட்ரீம் எப்படி இருக்கணும்? உங்களை தூங்க விடாம செய்யறதா இருக்கணும். ரெண்டாவது என்ன? நாலேஜ். டெய்லி நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும். மூணாவது விஷயம் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ல கிளாப், டோன்ட் கிளாப். கிளாப். மூணாவது விஷயம் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ல பேஷன்ஸ், பொறுமை. ரொம்ப 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 முக்கியம். பிசினஸ் அப்படின்றது, சக்சஸ் அப்படின்றது ரஜினிகாந்த் படம் கிடையாது. ஒரே பாட்டுல கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு நிறைய பிரச்சனைகளை, நிறைய அவமானங்களை, நிறைய அசிங்கங்களை நம்ம சந்திக்க நேரிடும். செக்யூரிட்டியா இருந்திருக்கேன், ஆர்டர் எடுத்திருக்கேன், டிஷ் வாஷ் பண்ணிருக்கேன், வெயிட்டரா இருந்திருக்கேன், சாப்பிட்டு முடிஞ்ச உடனே எச்ச பிளேட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டாதான். 6 மாசத்துல எல்லாமே கத்துக்கிட்டியா நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் எனக்கு ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். இன்னைக்கும் கத்துக்கிட்டே இருக்கேன், இன்னும் கத்துக்கிட்டே இருப்பேன். புதுசா இப்ப 3ஆம் தேதி சைனா போறேன். 13 நாள் பீஜிங், ஷாங்காய் எல்லா இடத்துக்கும் நான் டிராவல் பண்ண போறேன். ஏன்னா அங்க எப்பவுமே நம்மளோட ஒரு 10-20 வருஷம் முன்னாடி இருப்பாங்க, அட்வான்ஸா இருப்பாங்க. சோ ஐ வாண்ட் டு லேர்ன். நான் அங்க போய் என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிட்டு நான் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போயிடுவேன். கிச்சன்லயே போய் எல்லா புதுசா என்ன பண்றாங்க, எப்படி குக் பண்றாங்க, எனக்கு அதுல ஆர்வம் இருந்தா தானே நான் கத்துக்க முடியும். எஸ் ஆர் நோ? நான் கத்துக்கிட்டதானே எனக்கு என் டீம் கூட நான் வந்து கத்து கொடுக்க முடியும். எஸ் ஆர் நோ? சோ நான் ஐ ஹேவ் டு பி 100% knowledgeable in my field. வேற ஏதாவது கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. வேற எந்த தொழிலை பத்தி கேளுங்க, ஐ ஹேவ் 0 knowledge. பட் என்னோட ஃபீல்ட பத்தி கேளுங்க, ஐ ஹேவ் மேக்ஸிமம் knowledge. 100% knowledge இல்ல, மேக்ஸிமம் knowledge. சோ முதல்ல என்ன நம்மளுக்கு தேவை, சக்சஸ் ஆகணும்னா சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ல ட்ரீம். என்ன ட்ரீம்? எது அந்த ட்ரீம் எப்படி இருக்கணும்? உங்களை தூங்க விடாம செய்யறதா இருக்கணும். ரெண்டாவது என்ன? நாலேஜ். டெய்லி நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும். மூணாவது விஷயம் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ல கிளாப், டோன்ட் கிளாப். மூணாவது விஷயம் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ல பேஷன்ஸ், பொறுமை. ரொம்ப 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 முக்கியம். பிசினஸ் அப்படின்றது, சக்சஸ் அப்படின்றது ரஜினிகாந்த் படம் கிடையாது. ஒரே பாட்டுல கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு நிறைய பிரச்சனைகளை, நிறைய அவமானங்களை, நிறைய அசிங்கங்களை நம்ம சந்திக்க நேரிடும். பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.